இந்த பிளானட்டை பேஸ் பண்ணி யூனிக்கான சில விஷயங்கள் இருக்கு. அதை பத்தி போய் சொல்றேன். முதல் யூனிக்னஸ் என்னன்னா, இந்த பிஎஸ்ஆர் பிளானட்டோட சர்ஃபேஸ் இருக்குல்ல, அதோட டெம்பரேச்சர் எவ்வளவு தெரியுமா? 2040 டிகிரி செல்சியஸ். ப்ரோ, இதோ பூமிக்கு எதுங்க கரெக்டா இருக்க மாதிரி கேட்டீங்கன்னா, பூமி எங்கேயோ இருக்கு. தெளிவா சொல்றேன். வீனஸ் இருக்குல்ல, அதுதான் நம்ம சூரிய குடும்பத்திலேயே ரொம்ப 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 ஹாட்டான சர்ஃபேஸை கொண்டிருக்க ஒரு பிளானட் இருக்கு. ரெண்டாவது யூனிக்கான விஷயம் இந்த பிஎஸ்ஆர் பிளானட்டை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அட்மாஸ்பியரிக் காம்போசிஷன் இருக்குல்ல இந்த பிளானட்ல, அது ரொம்ப யூனிக்கா இருக்கு. அதாவது எதை திரும்ப டாமினேட் பண்ணுது? அதோட அட்மாஸ்பியரிக் காம்போசிஷன்ல ஹீலியம், கார்பன் இதுதான் டாமினேட் பண்ணுது, மெஜாரிட்டியா இருக்கு. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் எவர் பிளானட்டுங்க. இது போல ஒரு பிளானட்டோட அட்மாஸ்பியரிக் காம்போசிஷன்ல ஹீலியமோ கார்பனோ இந்த அளவுக்கு டாமினேட் பண்றது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். வேற எந்த எக்ஸோ பிளானட் சார்ந்தும் எந்த பிளானட் சார்ந்தோம் இது போல கண்டுபிடிப்பு இதற்கு நிகழ்த்தப்பட்டதே இல்லை. அல்டிமேட்டா மூணாவது ஒரு யூனிக்கான விஷயம் இருக்குங்க. இது அவ்வளோ ஷார்ட்டாக சொல்ல முடியாது, முடிஞ்ச வரைக்கும் ஷார்ட்டாக நான் சொல்ல ட்ரை பண்ணுறேன். ஏன்னா கொஞ்சம் இது உங்களுக்கு குழப்பற மாதிரி இருக்கும், ஆனால் தெளிவாக ஃபாலோ பண்ணால் புரிஞ்சிடும் உங்களுக்கு. இந்த ஆஸ்ட்ரோனமர்ஸ்லாம் இந்த பிளானட் சார்ந்து இனிமே ஈஸியாக அப்சர்வ் பண்ண முடியும். அது என்ன, மற்ற பிளானட்லாம் பெருசாக அப்சர்வ் பண்ண முடியும், இதை மட்டும் அப்சர்வ் பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா, அதுதான் இந்த பிஎஸ்ஆரோட பெரிய யூனிக்கான விஷயமே. பொதுவாக நீங்கள் மற்ற எக்ஸோ பிளானட் சார்ந்து ஆய்வு பண்ணுறீங்க அப்படின்னா, அது ஆர்பிட் பண்ணிட்டு இருக்க அந்த குறிப்பிட்ட ஸ்டார் இருக்குல்ல, அந்த ஹோஸ்ட் ஸ்டார் பார்த்தீங்கன்னா தலையீடு இருக்கும். நீங்க பெருசா அந்த தலையீட்டால அந்த எக்ஸோ பிளானட் சார் அந்த ஆய்வை 100% ஃபுல்ஃபில் பண்ணிட முடியாது. ஆனா இந்த பிஎஸ்ஆரை பொறுத்த வரைக்கும் அந்த தலைவலி நம்மளுக்கு கிடையாதுங்க.